இன்றைக்கி எங்கள் வேன்லாம் ஒரு சண்டை பார்த்துக்குங்க. என்ன சண்டைனா, மழை பெஞ்சுதுன்னா எங்கள் வேன் ஒழுகும். அப்படி ஒழுகும்போது சீட்டெல்லாம் நனைஞ்சிடும். அப்படி நனையும் போது அங்கே பஸ்ஸுக்குள்ளே அது என்னது டாப் மாரி ஒன்று வச்சுருப்பாங்க, ஷெல்ஃபு. அந்த ஷெல்ஃபில் வந்து சாக்கு வச்சுருப்பாங்க. அந்த சாக்கை வந்து எடுத்து போட்டு சீட்டு மேலே போட்டு உட்காருவாங்க. அந்த சாக்கு எப்படியோ உள்ளே ஏறி வரும்போது கீழே கடந்துச்சிங்க அந்த வேனுக்குள்ளே. அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு பெண்மணி என்ன பண்ணாங்க, காலால் அந்த சாக்கை வந்து முன்னாடி ஏந்தி தள்ளினாங்க. அப்படி முன்னாடி ஏந்தி தள்ளும்போது அந்த அவங்க கால் போய் இன்னொருத்தவங்க மேலே பட்டுருச்சு. உடனே அவங்க வந்து எப்படி நீ என்னை எட்டு வலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துட்டாங்க. அதுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க திடுக்குன்னு கால் எட்டு வச்சாங்க. பார்த்தீங்களா, அவங்க என்னது ஏங்க மரியாதை கெட்டுக்கும் நாயை, என்கிட்ட நீ சண்டைக்கு வந்தேன்னா உன்னை சிறுப்பாக அடிப்பேன் நாயை அப்படின்னாங்க. எடுத்த உடனே நாய் சிறுப்பாக அடிப்பேன்னு கேட்டாங்க. உடனே அவங்க வந்து நீங்கள் எப்படி என்னை அடிக்கலாம், நான் வந்து மரியாதை பேசியிருந்தேன், நீ எப்படி என்னை நாயின்னு கேட்கலாம், சிறுப்பாக அடிப்பேன்னு கேட்கலாம், நான் அதுக்கு மேலே உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை நோக்கிட்டு அடிக்கிறதுக்கு போனாங்க. பக்கத்தில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஊர் பெண்மணி என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. யாருக்குன்னா எட்டு வச்சாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. தெரியாமல் தானே வச்சது, எதுக்கு நீ சண்டைக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரே ஆளுக்கு உங்கள் ஊருன்றதால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட அவங்க 2 பேருமே அந்த பெண்மணிகிட்ட சண்டை போடுக்கிறாங்க. அப்போது வந்து சண்டை போட்டு அப்புறம் எல்லாம் சமாதானப்படுத்தி உட்கார வச்சிட்டாங்க. அப்போ 2 பேர் பேசிக்கிறாங்க, என்னடி இது சண்டை பெருசாகி அடிச்சுக்கோங்கன்னு பார்த்தா சுமூகமாக முடிஞ்சு போச்சு சண்டை. நான் பெரிய லெவலில் நடக்கும் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க 2 பேர். இது கேட்டவுடனே எனக்கு பகீர்னு ஆகி போச்சு. பார்த்தீங்களா உறவுகளே, நாம் தேடுற உறவுகளாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, நாம் வந்து வேலைக்கு போகிற இடத்துல தேடுற உறவுகளாக இருந்தாலும் சரி, எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, நம்ம கஷ்டப்படும்போது சந்தோஷப்படுறவங்க மட்டும்தான் நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. நாம் கஷ்டப்படும்பொழுது நமக்காக கஷ்டப்படுற உறவு யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அப்பா அம்மா கூட பிறந்தவங்க மட்டும்தான் நமக்காக கஷ்டப்படுவாங்க, கண்ணீர் வடிப்பாங்க. மற்றவங்க யாருமே வந்து நம்மளுடைய கஷ்டத்தில் பங்கெடுத்துக்க மாட்டாங்க. நம்ம கஷ்டப்படும்போது மனசுக்குள்ளே சிரிப்பாங்க, உனக்கு முன்னாடி நடிப்பாங்க. எந்த உறவு பெஸ்ட்டுன்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.